இன்னும் வந்து ஒரு 15 நாள் ஆச்சுன்னா நல்லா வந்து லிக்விட் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவு இருக்குதுன்னா இதுக்கப்புறம் மூடிட்டு அந்த முட்டை உங்களுக்கு பார்க்க தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கும்போதே அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, அது ஃபுல்லாக வந்து அந்த அரிச்சு அந்த கால்சியம் வந்து வெளியே வந்துட்டு அந்த முட்டை ஓடு பார்த்திங்கன்னா நைஸாக ஆரம்பிச்சிடும். நமக்கு லிக்விட் வருதோ இல்லையோ மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் செடி வச்சு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஸ்வினி பூச்சி, சாறு ஊஞ்சி பூச்சி, இந்த மாதிரி பூச்சிலாம் வந்து வர ஆரம்பிச்சு. இது கத்திரி செடியில் மட்டும் இல்லை, நமக்கு வந்து தக்காளி செடி இந்த மாதிரி வந்து இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த லிக்விட் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஒரு 2 ml இல்லை 1 ml, அந்த சின்ன செடியாக இருந்தால் ஒரு 1 ml அளவு மட்டும் ஊற்றுங்க. பெரிய செடியாக இருந்தால் ஒரு 2 ml அளவுக்கு. நல்லா எஃபெக்டிவாக இருக்குதுன்ட்டு நான் மட்டும் அதிகமாக ஊற்றி அடிச்சேன்னா செடியில் இருக்க பூச்சி வந்து சாகாது, செடியும் சேர்ந்து சேர்த்துரும். பூச்சி வருதுன்னா ஃபஸ்ட்டு அந்த எறும்பு வராத இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை பண்ணிவிடுங்க. இந்த வேப்ப முன்னாக்கா அந்த மாதிரி எறும்பு மருந்து கூட நம்ம ஒரு சில இடத்துல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சாக் பீஸ் அந்த பாட்டை சுற்றி போடுறது அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் மிளகா செடி, கத்திரி செடிலாம் இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோன்னு அது பூ வர டைமில் ஸ்ப்ரே பண்ண பார்த்து அந்த பூ எதுவுமே கொட்டாமல் நல்லா வந்து எல்லாமே பிஞ்சு பிடிச்சி காயாக வந்து மாற ஆரம்பிக்கும்.